ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடில இருந்து லேட்டஸ்டா ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அது எது ரிலேட்டடானது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கோவிட்க்கு அப்புறமா வந்து திரும்பவும் திருமலை தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர வைபோத்சவம் வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷலான விஷயம் வந்து நடக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர வைபோத்சவம் நெல்லூர்ல ஆகஸ்ட் 16ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த விழால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமலையில இருக்கக்கூடிய கோவில் இருக்கு இல்லையா, சோ அதோட மாதிரி கோவில் அமைச்சு ஸ்ரீவாரியில என்னென்ன சேவாக்கள் நடக்குமோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து நடத்துவாங்க. ஸோ இது எஸ்பிபிசி சேனல்ல வந்து லைவ் டெலிகாஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 16ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் லைவ் டெலிகாஸ்ட்டும் போகும். நீங்க வீட்ல இருந்தே வந்து தரிசனம் வந்து பண்ணலாம். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு தினமும் நடக்கக்கூடிய சேவைகளை மற்ற பகுதியில இருந்து வரக்கூடிய பக்தர்கள் தரிசிக்க உதவும் வகையில பல்வேறு இடங்கள்ல ஸ்ரீ வெங்கடேஸ்வர வைபோத்சவம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து ஏற்பாடு செஞ்சு வராங்க. நெல்லையில மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா டிடிடி இந்த விழாவை தொடங்கி இருக்காங்க. நெல்லையில இருக்கக்கூடிய ஏசி சுப்பாரெட்டி ஸ்டேடியத்துல தான் இந்த விழா வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. அதோட பிரஸ் ரிலீஸ் தான் கொடுத்திருக்காங்க. திருமலையில சாமிக்கு வந்து என்னென்ன சேவைகள் எல்லாம் நடக்குதோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வைபோத்சவம் அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நடத்துவாங்க. ஸோ நம்ம வீட்டுல இருந்து கூட தரிசனம் வந்து பண்ணலாம். ஸோ நெல்லூர்ல இருக்கிறவங்க இல்ல அங்க போக முடிஞ்சவங்க அந்த ஸ்டேடியத்திலையும் போயிட்டு வந்து நம்ம லைவா பார்க்கலாம். ஏன்னா எல்லா சேவாலையுமே நம்மளால பார்ட்டிசிபேட் வந்து பண்ண முடியாது. சில சேவாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சேவா டிப்ல நம்ம ட்ரை பண்ணி செலக்ட் ஆனா மட்டும்தான் அந்த சேவா நடக்கும்போது நம்மளால போக முடியும். ஸோ அது எப்பயாவது நமக்கு ஒரு சமயத்துல கிடைக்கக்கூடிய லக்கு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பெருமாளுக்கு செய்யக்கூடிய எல்லா சேவாவையும் நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்கக்கூடிய ஒரு வைபவம் அப்படின்றது தான் இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர வைபோத்சவம் அப்படின்ற பேர்ல டிடிடி வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி பண்றாங்க. இதுதான் அதுக்கான போட்டோ. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி அவங்க கண்டக்ட் பண்ணது தான் உங்களுக்கு இப்போ போட்டோஸா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ரீவாரியில நடக்கிற எல்லா சேவாவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பண்ணுவாங்க. அதை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான என்னென்ன விஷயங்கள் ப்ரோக்ராமிங் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரபாதம், தோமால சேவா, கொலுவு, அர்ச்சனா, நிவேதனா, அதே மாதிரி சாத்துமோரா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் நிவேதனா, இந்த மாதிரி எல்லாமே சேவாஸ் எல்லாம் கோவில்ல வந்து நடக்கும். நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், சுப்ரபாத சேவாவுக்கு போயிருப்பீங்க. அதே மாதிரி தோமால சேவா, அர்ச்சனா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிப்ல நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த சேவாஸ்ல மட்டும் நம்ம செலக்ட் ஆனா பெருமாளை வந்து அந்த சேவையில நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி தரிசனம் வந்து பண்ணியிருப்போம். இன்னும் ஒரு சிலர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சர்வ தரிசன டிவோட்டிஸ்க்கு வந்து காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தரிசனம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா சகஸ்கர தீபாலங்கார சேவா நடக்கும். வீதி உற்சவம் நைட் வந்து பாத்தீங்கன்னா கைங்கரியமும் ஏகாந்த சேவாவும் இருக்கு. இந்த சேவா எல்லாமே தினமும் திருமலையில நடக்கக்கூடியதுதான். ஸ்பெஷலா என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் சேவா வந்து அஸ்ததலபாத பத்மாராதனா, வசந்தோற்சவம் ஆகஸ்ட் 16, சகஸ்கர கலசாபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 17 நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பாவாட சேவா ஆகஸ்ட் 18ஆம் தேதியும், அபிஷேகம் வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி, புஷ்ப யாகம் வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடக்குது. அதே நேரம் ஸ்ரீனிவாச கல்யாணம் வந்து அந்த சேம் டே ஈவினிங் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா சேவாவுமே திருமலையில பெருமாளுக்கு பண்ணக்கூடிய சேவாவை இவங்க வந்து வெங்கடேஸ்வர வைபோத்சவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்றாங்க. கண்டிப்பா உங்களால முடிஞ்சது அப்படின்னா நீங்க இந்த சேவைகளை வந்து திருமலைக்கு போகும்போது உங்களால இங்க நெல்லூர்ல இருக்கக்கூடிய இந்த இதுக்கு வந்து போக முடிஞ்சுன்னா நீங்க போய் ஸ்டேடியம்ல பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நாட்கள்ல வந்து உங்களுக்கு எஸ்விபிசி சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்டும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால உங்களால முடிஞ்சதுன்னா லைவா கூட நீங்க டெலிகாஸ்ட் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட யூடியூப் சேனல்லையும் வந்து பாத்தீங்கன்னா அதோட வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா அப்டேட் பண்ணாங்கன்னா அதோட லிங்க் நான் முடிஞ்சா உங்களுக்கு ஷேர் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. இதுவும் வந்து நம்மளால பெருமாளுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் தரிசனம் பண்றதுக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்த இந்த வைபோத்சவத்துக்கான அரேஞ்ச்மெண்ட், அந்த ஸ்டேடியத்துல இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இஓ டிடிடியோட ஜேஇஓ பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. அதோட போட்டோஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வைபோத்சவத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்றாங்க. இந்த ஸ்டேடியம் ஃபுல்லா வந்து
எல்லாரும் வந்து தரிசனம் பண்றதுக்கு, ஸோ இத நடத்துறதுக்கு ஃபுல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டா வந்திருக்கக்கூடியது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இந்த மாரி வந்து வைபோற்சவம் வந்து ஒரு அங்கனே நடந்துட்டு தான் இருந்தது. கோவிட் சமயங்கள்ல வந்து நடத்தாம இருந்தாங்க. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அத ரீஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. கல்யாணோற்சவமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தமிழ்நாட்டிலேயும் நெறைய இடங்கள்ல வந்து நடந்தது. ஸோ அந்த சமயங்கள்ல நம்மளால டைரக்ட்டா வந்து திருமலைக்கு போயிட்டு, அங்க நடக்கக்கூடிய கல்யாணோற்சவத்துல நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்றவங்க அவங்கவங்க ஊர்ல நடக்கும்போது, நம்ம கண்டிப்பா வந்து அது ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாரி தான் இதுவும் வந்து நடத்துறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன தான் உங்க கூட ஷேர் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.